வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை அதுவும் முக்கியமாக சென்னையை சேர்ந்த டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கி, அதுவும் சுமாராக 300 குடும்பங்கள் தனிப்பட்ட முறையில் அழைக்கப்பட்டு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா நமக்கே தெரியும் பெண்கள் புயல் எந்த அளவுக்கு ஒரு காட்டுச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான அசம்பாவிதங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையவே காட்டிருச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக சென்னையில் உள்ள டிபி சத்திரம் பகுதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அதனால தான் தளபதி அவங்கள தனியாக அழைக்க வச்சு அவரோட தாவேக்கா அலுவலகத்தில் வழங்கியிருக்காரு. இந்த பொருள் எல்லாம் சுமார் 1 மாதத்துக்கான பொருளை வழங்கியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ தளபதி விஜய் அவர்கள் மக்கள் இந்த 300 குடும்பத்தை சுமாராக 300 குடும்பத்தையும் தனியாகவே பேருந்து ரெடி பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வழங்கியிருக்காரு. ஸோ மக்கள் தளபதி விஜயை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட அலுவலகத்தில் எல்லாரையுமே வரிசைப்படி உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலை உணவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜய் மக்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கான நிவாரண பொருட்களை கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. டிவிகே தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கி மக்கள் பாதிக்கப்பட்ட ஏரியா எல்லா இடத்துலையுமே உதவிக்கரம் நீட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இப்போ சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா முக்கியமான டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஏன் களத்தில் இறங்கி கொடுக்கல, களத்தில் மக்களை சந்தித்து அதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்கு. இது அஃப்கோர்ஸ் உண்மை தான். ஏன்னா பாலிடிக்ஸ்னு வந்துட்டுட்டா மக்களை சந்திக்க வேண்டியது வரும். மக்களை சந்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த மாதிரி தருணத்தில் கண்டிப்பாக மக்களை சந்திக்கணும் தான். அது தவறு கிடையாது. ஸோ இதை கருத்து எல்லோரும் வைக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ தளபதி அவர்கள் கூடிய விரைவில் சந்திப்பார். ஸோ அவருக்கும் கண்டிப்பாக சந்திக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்திருக்க தான் செய்யும். ஸோ இந்த சைக்ளோன் அப்போ இப்போ போய் தளபதி மக்களை சந்தித்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் தண்ணிலாம் குறைஞ்சிருச்சா இல்லை இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது தளபதி இப்போ போகிறாரு, களத்தில் இறங்குறாரு, தண்ணியில் நடந்து போயிடுறாரு, எல்லாமே ஓகே தான். பட் அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே கூடிட்டாங்க, தளபதியை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னா மேலும் இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்க தான் தளபதி போகாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிற சொல்லுறாங்க. ஸோ கண்டிப்பாக மக்களை சந்திக்க தான் போகிறாரு, மீடியா பர்சன்ஸையும் சந்திக்க தான் போகிறாரு. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் தளபதி அவர்கள் அரசியலில் இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் சந்திக்க ஒரு தருணம் வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் தெரியும் தளபதிக்கு. பட் ஆனால் இந்த சிச்சுவேஷனை அவர் பயன்படுத்தாமல் இருந்தது என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா நல்ல கருத்து தான். ஏன்னா அந்த இடத்துல மக்கள் கூட்டாங்க அப்படின்னா காவல்துறையினருக்கும் பெரிய இடையூறாக அது அமையுமே தவிர, ஸோ அதை வச்சு பல அரசியல் உருவாகும், அரசியல் பேசப்படும். ஸோ அதை வச்சு தளபதியை வேறு லோக்கில் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களாக செயல்படக்கூடிய விஷயமாக அது மாறக்கூடியதுனால இதை தவிர்த்திருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த மாவட்டம்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்குலாம் தளபதியோட டிவிகே தொண்டர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தளபதியும் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வெள்ள நிவாரண பொருட்கள் எல்லாமே வாங்க வந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக நெகிழ்ச்சியோடு தான் போகிறாங்க. அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதியை மீட் பண்ணது அவங்க ஷேர் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அவங்களிடம் மன்னிப்பு கேட்டார். நேரில் என்னால் பண்ண முடியல அப்படி, ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே தளபதியை பார்த்ததே பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த தருணத்தில் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது அவர் தவிர்த்திருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு அவர் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் தெரிஞ்சு யோசிச்சு தான் அதை தவிர்த்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்களை களத்தில் சந்திப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.